இன்னைக்கு கொட்டப்பட்டது சாக்கடை. ஆனா சவுக்கு சங்கர் இவ்வளவு நாளும் கொட்டி கொண்டிருந்தது சாக்கடை. இது பிசிக்கலான சாக்கடை. அது வாயிலிருந்து வருகிற வார்த்தை சாக்கடை. நீங்கள் இந்த சமூகத்தை பொல்யூட்டட் ஆக்குறீங்க. இன்னைக்கு நடந்தது உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதி மட்டும்தான். அதை நீங்க கொஞ்சம் தண்ணியை விட்டு கழுவுனீங்கன்னா போயிடும். 2வது சென்ட் எடுத்தீங்கன்னா அந்த இடம் மனமாயிடும். ஆனா இந்த மக்களினுடைய வாழ்க்கையில் கொட்டிய சாக்கடை இருக்கு இல்லையா, இந்த சமூகத்தில் கொண்டு போய் கொட்டிய சாக்கடை இருக்கு இல்லையா, அதை யார் கிளீன் பண்றது? துப்பாக்கி சூட்டில் இழந்த ஸ்னோலின் அம்மாட்ட கூப்பிட்டு சவுக்கு சங்கர் இப்படி பேசியிருக்கிறாரே, இவங்களுடைய வீட்டில் இப்படி கொட்டப்பட்டிருக்கிறதே, இன்னைக்கு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? நீங்க அந்த இறந்து போன அந்த பையன் இருக்கானே, நீட்ல இறந்து போன பையன், அவங்க குடும்பத்துல இருந்து கேளுங்க. இன்னைக்கு இப்படி கொட்டப்பட்டிருக்கு, நீங்க இப்படி ஃபீல் பண்றீங்க? அப்ப நாங்க எல்லாம் செய்ய நினைத்ததைத்தான் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். நாங்கள் இதை விட கூடுதலா தான் செய்யணும்னு விரும்பணும் தான் சொல்லுவாங்க. ஒரு தாதா மாதிரி, ஒரு கூலிப்படை மாதிரி இயங்குகிறார். நீங்க ஒரு நபர் மீது அவதூறுகளை பரப்புவதற்கு நீ முடிஞ்சா என்னை அடிச்சுப்பார், தொட்டுப்பார், நான் ஒரு பத்திரிகையாளன்கிற போர்வைக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு ஜனநாயகம்ங்கிற கேடயத்தை வைத்துக்கொண்டு, பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிற அந்த கேடயத்தை வைத்துக்கொண்டு அவதூறுகளை பரப்பிட்டு இருக்கிறாரு, மிரட்டுகிறார். இல்லைன்னா நான் கேட்கிறேன், இன்னைக்கு 50,000 வாங்குறாங்க, சொகுசா வாழ்றாங்கிறீங்களே, 50,000 வாங்குகிற சொகுசா வாழ்ற அந்த கூலி தொழிலாளர்கள் எவ்வளவு பெரிய மாட மாளிகையில இருக்காங்க. அந்த நபரை பொறுத்தவரையிலும் முழுக்க முழுக்க வன்மம் மட்டும் இல்லைங்க, அந்த உணர்விலேயே ஒரு தெனாவட்டு. எளிய மக்கள் மேல் அவ்வளவு உதாசீனமான பார்வை. நான் தான் சொல்றேன், எளிய மக்கள் பொங்குவதாக இருந்தால் இன்னைக்கு நடந்தது என்பது ஒரு அடையாளம் தான். அவர் உண்மையிலேயே பொங்கி எழுவதாக இருந்தால் அத்தனை பிரச்சனைகள் இவர் மேல் இருக்கிறது. அத்தனை பேரும் சேர்ந்து ரோட்டுக்கு உங்க வீட்டுக்கு சேர்ந்தால் இது மட்டும் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த அளவிற்கான மோசமான விஷயங்களை நீங்கள் விதைத்து வைத்திருக்கிறீர்கள். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்ங்கிறது சாபம் கிடையாது, அது ஒரு சட்டம். தனி நபரை முடக்குவது அப்படின்றது எப்படி சரியாக இருக்க முடியும் அப்படின்ற கேள்வியும் இருக்கு. அவர் திமுக அரசை கேள்வி கேட்கிறாரு, மக்கள் பிரச்சனை அவர் பேசுறாரு, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை பேசுறாரு, மக்கள் பிரச்சனை பேசுறீங்க, மக்களுக்கு எதிராக பேசுகிறார். என்ன இருக்குன்னா கூடாது, நான் இவ்வளவு பேர் தான் பேசிட்டு இருக்கிறேன், நீங்க வாட்டு புசுக்குன்னு மக்கள் பிரச்சனை பேசுற, மக்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறாருங்க. வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நேர்காணலில் அரசியல் விமர்சகர் தோழர் சுவன் கவி அவர்கள். வணக்கம். சவுக்கு சங்கரனுடைய வீடு நேற்று சூறையாடப்பட்டிருக்கு. அவர் பேசிய ஒரு பேச்சு, அதற்கு எதிர்வினையாக இது நடந்திருக்கலாம் அப்படின்னு சவுக்கே சொல்றாரு. அது மட்டும் இல்லாம வெளிப்படையாக செல்லப்பெருந்தகை குற்றம் சுமத்துறாரு. சென்னையினுடைய காவல்துறை ஆணையர் அருண் அவர்களை குற்றம் சுமத்துறாரு. இப்படி பல குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைக்கிறாரு. அவருக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பல குரல்கள் வருது. குறிப்பாக எதிர்ப்பு கூட அவ்வளவு பெருசா இல்லை, ஆதரவாக தான். கட்சிக்கு அப்பாற்பட்டு எனக்கு தெரிஞ்ச திமுக தவிர பாக்கி அனைத்து முக்கியமான தலைவர்களும், வைகோ உட்பட பல முதலாம் மோஸ்டா ரியாக்ட் பண்றது இல்லை, அவருமே கவனம் தெரிவிச்சிருக்காரு. கருத்தை கருத்தால தான் எதிர்கொள்ளணும், இந்த மாதிரியான போக்கு அப்படின்றது ஜனநாயகத்திற்கு உகந்தது கிடையாதுன்னு வைகோ, திருமா, இபிஎஸ், காங்கிரஸ் கார்த்திக் சிதம்பரம் உட்பட பலரும் கவனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது எங்க சேர்ந்திருக்கு அப்படின்னா, சவுக்கு அவர் நடத்திட்டு இருக்க நிறுவனத்தை நான் மூடுறேன், ஏற்கனவே இவ்வளவு பிரச்சனை பண்ணி எனக்கு வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னோட வங்கி கணக்கை முடக்கிட்டாங்க, பழைய ஆபீஸை மூடிட்டாங்க, நானும் திரும்ப பண்றேன், எங்க அம்மாவோட உயிரை நான் பலி கொடுத்துதான் ஒரு சேனல் நடத்தணும், நான் மக்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு ஒண்ணும் இல்லை, விடை பெறுகிறேன், நன்றி வணக்கம்ன்ற அளவுல சவுக்கு தன்னுடைய நன்றி உரையுமே செலுத்தினார்னு கூட சொல்லலாம். எப்படி பாக்குறீங்க? ரொம்ப ஒரு கொடூரமான தாக்குதல் நடைபெற்று இருக்குன்றதுதான் பார்வையாக இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? நடைபெற்ற தாக்குதல், அந்த அணுகுமுறை அப்படிங்கிறத தனிப்பட்ட ஒரு மனிதனாக ஒரு விஷயத்தை எதிர்க்கிறதுக்கு இப்படி ஒரு மோசமான யுத்தியைத்தான் கையாள வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, அது வேண்டாம், கருத்தை கருத்தால் எதிர்கொள்வோம். அதுதான் வைகோ அவர்களும் சொல்லியிருக்கிறாரு. பொதுவா நாம சொல்றதா அதுதான். அதாவது சவுக்கு சங்கரை பொறுத்தவரையிலும் பல்வேறு அவதூறுகளை இந்த இணையதளங்களில் பேசிக்கிட்டே வந்திருக்கிறாரு. அந்த அவதூறுகளை பேசும்போது ஃபுல்லா நாமும் நமது இணையதளத்தில், அதாவது அரண்சையில பேசியிருக்கிறோம், பல்வேறு யூடியூப்கள்ல பேசியிருக்குது. இதுதான் அவர் என்ன மாதிரி நடந்துக்கிறாரு, யாரு பக்கம் சரி, அவர் பேசுவதில் எது தவறு அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி பேசுறோம். இப்படி பேசினாலும் கூட அவர் அதெல்லாம் கன்வின்ஸ் ஆகி, அல்லது இது இப்படிக்கெல்லாம் கண்டனங்கள் வருகிறது, அதனால நான் பின்வாங்குகிறேன் அப்படின்னு அவர் இருந்தது கிடையாது. இப்போ வரலும் அவர் பேசிட்டே இருக்காரு. அந்த பேச்சுக்கு கொடுக்கப்படுகிற அந்த விலை இருக்கு இல்லையா, ஒரு எதிர்வினை என்பது தவறு அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்கு நாம் தவறவே இல்லை. ஆனா ஒரு விஷயத்தில் மனதளவில் பாதிக்கப்பட்டவர்கள், அதற்கு எதிராக எடுக்கக்கூடிய ஆயுதங்கள் இருக்கு இல்லையா, அது போராட்ட வழிமுறை. அந்த போராட்ட வழிமுறை
தங்களை குறித்து தங்களுடைய நிலையை குறித்து இழிவுபடுத்தி பேசுகிறவருக்கு தங்களுடைய நிலை என்ன என்பதை விளக்குவதாகத்தான் இருக்கும். குறிப்பா நீங்க ஒரு குறிப்பிட்ட சென்னையின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கழிவறை வேண்டும் அப்படின்னு சொல்லி நீண்ட காலமாக மக்கள் கேட்கிறாங்க, அதாவது டிமாண்ட் வைக்கிறாங்க. ஆனால் அதை கட்டி கொடுப்பதற்கான இது தாமதமாகிட்டே இருக்குது. உடனே போய் அவர்கள் அந்த பஞ்சாயத்து அலுவலகத்தின் முன்பாக இருந்து மலம் கழிக்கிற போராட்டத்தை செய்தார்கள். இதெல்லாம் நடந்துச்சு. அதே மாதிரி நீங்க இந்த காலை உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட உடனேயே அதுல அதை குறித்து இழிவாக தினமலர் பேப்பர் போட்டுச்சு. அதாவது டபுள் சாப்பாடு, இரட்டை சாப்பாடு, நிரம்பி வழிந்த கக்கூஸ்ன்னு போட்டுச்சு. குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய காலை நேர சாப்பாட்டால் கக்கூஸ் நிரம்பிருச்சுன்னு சொல்லணும்னா எவ்வளவு பெரிய ஒரு திமிரும் தெனாவட்டும், எப்படிப்பட்ட ஒரு சனாதன மேட்டிமை உணர்ச்சி இருக்கணும். ஒரு எளிய மக்களுக்கு கிடைக்கிற உணவை இழிவுபடுத்துகிற அந்த இது இருக்கு இல்லையா, அதற்கு எதிராக கோவை ராமகிருஷ்ணன் அவர்களுடைய இயக்கம் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் போராட்டம் அறிவித்தது. இந்த இந்த பத்திரிகையை வாங்கி அதன் மேல் மலம் கழிக்கிற போராட்டத்தை செய்தார்கள் நாங்க அப்படின்னு அறிவிச்சாங்க. இப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, நீ எந்த விதத்தில் யாரை இழிவுபடுத்துகிறாயோ அதற்கு எதிராக ஒரு எதிர்வினை நடக்கிறது. அரசு இந்த மாதிரி இழிவுபடுத்தினாலும் கூட அரசு ஒருவேளை கண்டுகொள்ளாமல் இருந்தாலும் அட்டென்ஷன் சீக்கிங்காக நீங்க பாலை கொண்டு ரோடு, அது அவரவர் சார்ந்த தொழில். பூ வியாபாரம், பூவுக்கு சரியான விலை கிடைக்கலன்னா பூவை கூட்டுவாங்க, தக்காளி கூட்டுவாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மன வருத்தம் ஏற்படத்தான் செய்யும். அப்போ அதே இது துப்புரவு தொழிலாளர்கள் அந்த பணியில எவ்வளவு நெருக்கடி உண்டுன்னு நமக்கு தெரியும். நாம பொதுவா சொல்லுவோம், உழவன் சேற்றில் கை வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம். உண்மையிலேயே அதை கூடுதலா சொல்றதா இருந்தா, இந்த துப்புரவு தொழிலாளர்கள் இந்த மலத்திலும் அசிங்கத்திலும் சாக்கடையிலும் கை வைத்தால்தான் நீங்க உண்மையிலே சாப்பாடு சாப்பிட முடியும். இல்லைன்னா நம்ம வீடு நாரும், தெருநாரும், ஊரு நாரும், நாடே நாரும். இதான் நிலைமை. நீங்க இன்னைக்கு புது புது டெக்னாலஜி வருது, ஆயுதங்களை விட்டு நாம எடுக்கிறோம்னாலுமே அந்த ஆயுதங்களும் கூட அழுக்காத்தானே இருக்க போது. விடிய விடிய அந்த ஆயுதங்களை தூக்கி வச்சு நம்ம 1 மணி நேரம் அந்த இடத்துல அந்த பொருள் வேலை செய்கிற இடத்துல கூட நம்ம நிக்க முடியாது. அப்படிப்பட்ட துப்புரவு தொழிலாளர்கள் ரொம்ப சொகுசா 50,000 ரூபாய் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு ஜாலியா வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்றதுங்கிறத எந்த ஒரு துப்புரவு தொழிலாளரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர்களுடைய வேதனையை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஒன்று. இன்னொன்னு, சவுக்கு சங்கரை பொறுத்தவரையிலும் எதிர்வினை ஆற்றக்கூடாது அப்படின்னு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த நபர் பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் எளிய மக்களுக்கும் சாதாரண ஒடுக்கப்பட்ட நபர்களுக்கும் எதிரானது. அவர்கள் கண்டிப்பாக எதிர்வினை ஆற்றுவார்கள். நீங்க பாருங்க, 13 உயிர்கள் ஸ்பாட்ல விட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 பேர், மொத்தம் 15 பேர் செத்து போனாங்க. வேதாந்தாங்கிற ஒரு தனியார் நிறுவனத்திற்காக தூத்துக்குடியில் எடப்பாடி தலைமையிலான போலீஸ் நின்று சுட்டு, இவர் என்ன சொன்னாருன்னா டமார் டமார் அப்படின்னு சுட்டாங்க. எய்ம்லாம் பண்ணல, அங்கங்க சுட்டாங்க. எதையோ டப்பாட்டுன்னு இதுல சுட்டதுல இடையில விழுந்தவர்கள் தான் இறந்து போனார்கள்னு 2 ரவுண்டு தான் சுட்டாங்கன்னு சொன்னாரு. ஆனால் 18 ரவுண்டு சுடப்பட்டது, குறிவைத்து சுட்டார்கள் அப்படிங்கறதெல்லாம் அருணா ஜெகதீசன் அறிக்கையில் சொல்லப்பட்டது. அப்ப என்ன சொல்ல வர்றேன்னா, போலீஸை பாதுகாக்கிறதுக்கு வேதாந்தா குழுமத்துக்கு சார்பாக, அதிகார வர்க்கத்தின் சார்பாக நின்று பேசக்கூடிய ஒரு நபரா இருந்துகிட்டு செத்து போன நபர்கள், நீங்க அந்த படத்தை பார்க்கலாம், அப்படியே வரிசையா கட்டம் கட்டி போட்டிருப்பாங்க. வாயில் குண்டு பாய்ந்து அப்படியே ரத்தம் சிந்தி அந்த ஸ்னோனில் அப்படிங்கிற அந்த கல்லூரி மாணவி, எத்தனை கனவுகளோட அந்த குடும்பம் இருந்திருக்கும். ஒரு சின்ன போராட்டத்துக்கு போயிட்டு வரோம், உரிமைக்காக கேட்க போறோம் அப்படின்னு போனவர்கள் இப்படி தங்களுடைய உயிர்களையும் தன் குடும்பத்து உறவினர்களையும் இழந்ததுதான் அந்த போராட்டம். அதுல அவ்வளவு ஈஸியா பேசினார். அதுக்கப்புறம் ஸ்ரீமதிங்கிற சிறுமி, அந்த சிறுமியை பத்திலாம் அவ்வளவு அவதூறு. ஏன் 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 பதறீங்க ஏன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த பெண்ணை குறித்து அவ்வளவு அவதூறாக, லவ் பண்ணா ஓகேன்னு சொல்லுவாங்களா, விட்டுருவாங்களா, அந்த பொண்ணுக்கு வேற எந்த தொடர்பும் இல்லையான்னு சொல்லி இறந்ததற்கு பிறகு ஒரு குழந்தையினுடைய அவங்க பாலியல் ரீதியா தவறான பெண், அவங்க அம்மாவும் குற்றவாளி அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப இன்னைக்கு நாம சாக்கடையை கொட்டிட்டாங்கன்னு சொல்லுவதற்கு இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறோம் இல்லையா, வீடியோலாம் பார்த்துட்டு. ஒரு ஸ்ரீமதிங்கிற அந்த பெண்ணை இப்படி அதுக்கான என்ன காரணம்ங்கிற முடிவு கூட வராத போது
போய் அந்த அந்த பள்ளியினுடைய தாளாளர் கழுத்து வரை கடனில் இருக்கிறாருன்னு அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் வந்து நின்று அந்த பெண்ணுக்கும் அந்த அவங்க அம்மாவுக்கும் இழிபெயரை ஏற்படுத்தி கொடுக்குறாருன்னா இவர் எப்படிப்பட்டவர்? இன்னைக்கு கூட சாக்கடையை கொட்டும் போது சவுக்கு சங்கரனுடைய அம்மா இருக்கிறாங்க. நமக்கு என்ன தோணுது, பாக்குறவங்களுக்கு அதான தோணும். சவுக்கு சங்கர் மோசமா பேசினாரு, நடந்துகிட்டார், ரைட்டு. எதுக்காக அவங்க அம்மா இருக்கிற இடத்துல ஒரு வயதான ஒரு முதிய பெண்மணி அவங்க வீட்டுல கொண்டு போய் இப்படி கொட்டுறீங்களே அப்படின்னு கேட்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோணத்தான் செய்கிறது. ஆனா நான் என்ன கேட்கிறேன், இந்த சவுக்கு சங்கர் இப்படி இல்லாம் ஒரு பெண்ணை குறித்து இப்படி அசிங்கமா பேசுறாரே, அவதூறா எழுதுறாரே, அவதூறா பேசி வைக்கிறாரு. இந்த நேரம்லாம் நம்ம வீட்டுல ஒரு பெண் இருக்கலாப்பா, நமக்கிட்ட ஒரு தங்கச்சி இருக்குது, நானும் ஒரு பெண் தானே, நீ இப்படிலாம் பேசலாமா? இந்த இதுல நீ சம்பாதிச்சு கொண்டு வந்து நாம வந்து சாப்பிடணுமாங்கிற கேள்வி அந்த அம்மா கேட்டிருக்கணுமா இல்லையா? அந்த அம்மா கேட்கல. இன்னும் கூடுதலா பிஹைண்ட் ரூட்ஸ்ல நான் எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா, பிஹைண்ட் ரூட்ஸ்ல ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. அந்த அம்மா கேக் வாங்கி ஊட்டி தன் பையனை பெருமிதமாக உன்னை நான் மகனாக பெற்றுக்கொண்டதில் நான் பெருமை அடைகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் என்ன கேட்கிறேன், ஒரு எளிய பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஏழை விவசாயிகள், அவங்களுடைய நிலத்தை ஒரு பாஜக பிரமுகர் ஆக்கிரமிக்கிறாரு. அவங்க மேல ஈடிங்கிற, அதாவது மணி லாண்டரிங்க, 30 லட்சத்துக்கு மேல் முறைகேடாக பணத்தை சம்பாதிச்சிருந்தா மட்டும்தான் அந்த ஈடிங்கிற அமைப்பையே நீங்க உள்ள கொண்டாட முடியும். நீங்க அந்த ஈடியை கொண்டு வந்து ஒரு சாதாரண அந்த நிலம் கொஞ்சோண்டி நிலத்தை தவிர அவர்கள் இருக்கிறது ஒரே ஒரு கோமணம் மட்டும்தான். அவங்க நிக்கிறாங்க, நீங்க அந்த வீடியோக்கள்லாம் பார்த்திருப்பீங்க. அண்ணன் எல்லாம் அப்படி இருக்கிறாரு, சாய கிடக்கிற நிலைமையில இருக்கிறாங்க, ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிடுறாங்க. அங்க முப்போகம் விளைகிற தஞ்சாவூர் நிலைமைல்ல அது, டெல்டா பகுதி இல்ல இது, வானம் பார்த்த பூமி, கிடைக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு வாழ்றவங்க. அப்படி எதுவும் உற்பத்தி ஆகாம தான் ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிடுற நிலைமையில் அந்த விவசாயிகள் இருக்காங்க. அந்த நிலத்தை பறிப்பதற்கு ஒருத்தன் வேலை செய்யறான், அதுக்கு ஈடி வருது, அந்த ஈடிக்கு சப்போர்ட்டா நீங்க உட்கார்ந்து பேசிட்டு இதெல்லாம் அடிச்சாரு, காட்டெருமை அடிச்சிட்டாங்க. ஆமா, காட்டெருமை அது என்னைக்கோ அவங்க 2 பேரும் சேர்ந்து காட்டெருமை அடிச்சு அந்த கொம்பு வந்து எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு அவங்க நிலைமை இருக்குது. இப்படிப்பட்ட விவசாயிகளை நீங்க வந்து நசுக்கிட்டு அந்த ஆதரவா நீங்க ஈடிக்கு ஆதரவா இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம ஏழை விவசாயிகள் ஏங்க பொங்குறீங்க? நீங்க இந்த அந்த அவருடைய எக்ஸ்பிரஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் பாதிக்கப்பட்ட ஏழை விவசாயிகள் அப்படி பேசாத அப்படின்னு கண்டிப்பாரு. அதே மாதிரி ஒரு அந்த பொண்ணு காதலிச்சுது அப்படிங்கிறத அவ்வளவு இழிவாயா கொச்சையா பேசுவாரு. சரிங்களா? ஸ்ரீமதிய 2 நிறுவனம் இருக்குது, அவர்களுக்குள் தொழில் போட்டி, ஒரு நிறுவனத்திட்ட பணத்தை வாங்கிட்டு இன்னொரு நிறுவனத்தை எதிர்த்து பேசுறீங்க. அதுதான் G2க்கு எதிராக நடந்தது. G2 நிறுவனம் கேஸை போட்டுச்சு, தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு வந்தீங்க. 2வது முறையும் வந்து பேசுனீங்க, மறுபடியும் கேஸை போட்டாங்க, அந்த கேஸை மறுபடியும் அழுத்தினாங்க, நீங்க மறுபடியும் போய் அப்பாலஜி வாங்கிட்டு வந்தீங்க. நான் என்ன கேட்கிறேன், இதையெல்லாம் ஒரு நிறுவனம் செய்ய முடியும்? ஒரு சாதாரண செத்து போன ஸ்லோனிலோட தாய் தகப்பன் இதையெல்லாம் தேடி வந்து, என் மகள் இப்படி அநியாயமா செத்துட்டா, இந்த நபர் இப்படி வந்து அவதூறு பேசுறான், தெரியாதனமா சுட்டுட்டாங்க, அதாவது எப்படியோ சுட்டாங்க, இவங்க குறுக்க வந்து விழுத்தாங்கன்னு பேசுறான், அப்படி இல்லை அப்படின்னு வாதாட முடியுமா? அல்லது அந்த ஆத்தூர் விவசாயிகள் அதற்காக போராட முடியுமா? அல்லது இந்த ஸ்ரீமதி தான் இந்த சவுக்கு சங்கரின் பேச்சுக்கு எதிராக சவுக்கு சங்கர் மேல் அவங்க வந்து உண்மையான பிரச்சனை அந்த கல்வி அந்த நிறுவனத்துக்கு எதிராக போராடுவாங்களா, இவருக்கு எதிராக போராடுவாங்களா? அப்போ இருக்கிற பிரச்சனையெல்லாம் தன் பக்கம் இழுத்து வைத்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சிகள் நடக்கும் போதெல்லாம், ஏன்டா இப்படி பேசுற, நீ பேசுறது தப்புன்னு தட்டி கேட்க வேண்டிய இடத்தில் ஒரு தாய் தகப்புன்னு இருக்கணும். அப்படிப்பட்ட தாயாக சவுக்கு சங்கரின் தாய் இருந்தாராங்கிற கேள்வி இருக்குல்ல, அந்த இடத்தில் இல்லைங்கிறதான் ப்ரூஃப். கூடுதலாக மகனுக்கு கிடைக்கிற அந்த ரெகக்னேஷன் இருக்குல்ல, அவர் ஏதோ ஒரு விசில் போயர், அவர் ஒரு ஜூலியன் அசாஞ்சே அப்படிங்கிற மாதிரி தன்னை காட்டிக் கொள்கிற அந்த பாங்கு இருக்கு இல்லையா, அதை விரும்பி ஏத்துக்கிடுறாங்க. என் பையன் ஒரு நேர்மைக்காக போராடுறான் அப்படின்ட்டு. அப்போ இவ்வளவு எளிய மக்களை நசுக்கும் போது அதை கொண்டாடிய ஒரு தாய் அதற்கான எதிர்வினை வரும்போது சகித்து கொள்ளத்தான் வேண்டும். உங்க பையன் பண்ணது தப்புங்கிறத எப்பவாவது நீங்க ரியலைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. நீங்க சொன்னதுல இருந்து 2 கேள்வி முக்கியமா இருக்கு. ஒண்ணு வந்து எளிய மனிதர்கள் அவங்களுக்கு இருக்க கோவத்தை காமிச்சிருக்காங்க அப்படின்றத நீங்க சொல்றீங்க. ஒரு துப்புரவு தொழிலாளர் பத்தி அவர் இன்னும் நான் என்ன அவங்களுக்கு சமூகத்து மேல ஒரு கோபம் இருக்கும் எப்பயுமே. அவங்க இந்த மலத்தை சுத்தம் பண்றது, நான் வாழ்ற வாழ்க்கை நீ ஒரு நாள் வாழ்ந்து பாரு தம்பி அப்படிங்கிற கோவம் வரும்ல. நீ பாட்டு நீ வந்து உட்காந்து ஏசி ரூம்ல நீ உட்காந்து வசதியா சொகுசா நீங்க 50,000 ரூபாய் வாங்கிக்கிட்டீங்கன்னு சொல்லி ஒரு அவதூற சொல்றீங்க.
அதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. போய் தேடி பார்த்தீங்கன்னா இந்த நபர் பேசுகிற எதுக்கும் உதாரணம் இது கிடையாது. நான் தான் சொல்லிட்டேனே, 13 உயிர்கள் செத்த போதும் அவ்வளவு இழிவாக பேசினார். இந்த பெண் மீதும் அவ்வளவு இழிவா பேசுறாரு, யாரு, ஸ்ரீமதி மீதும். ஒவ்வொரு விஷயத்திலையும் இழிவுபடுத்தி பேசும்போது இந்த நபர்களை இழிவுபடுத்தி பேச இன்னும் கூடுதலா டிஜிபி அருண் அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டரை பத்தி பச்சை குத்திருக்காங்கன்னு பேசினாரு இல்லையா? நான் என்ன சொல்றேன், ஒரு முதலாளியின் மேல் வேலை செய்கிற ஒருவர் ஒரு நன்றி கடனுக்கு அது இருந்தது, நடக்குதோ நடக்கலையோ, நீங்க ஏதோ அக்யூரேட்டா பார்த்தது மாதிரி பேசுறீங்க இல்லையா? இப்ப நான் என்ன சொல்றேன், இவர்கள் எல்லோரும் எதிர்த்து உங்களுக்கு எதிராக போராடுவதாக இருந்தால் என்ன மாதிரியான விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும்? இன்னைக்கு ஒரு துப்புரவு தொழிலாளர் செக்மெண்ட் மட்டும் உங்ககிட்ட உங்க வீட்டுல தன்னுடைய கோபத்தை காட்டியிருக்கிறார்கள். உயிரை பறிகொடுத்தவர்கள், துப்பாக்கி சூட்டில் துப்பாக்கி சூடை நெஞ்சில் தாங்கியவர்கள் குடும்பத்திலிருந்து ஒருத்தர் வந்தாருன்னா எந்த மாதிரி எதிர்வினை ஆற்றுவார்? அதை பார்க்கணும்ல. அப்போ வினை, அதாவது ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. இது ஒரு நியூட்டனின் 3ஆம் விதி தான். இது நீங்கள் செய்கிற எந்த ஒரு காரியத்திற்கும் ஒரு எதிர்வினை ஒன்று, அதை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருங்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நீங்க சொன்ன இந்த துப்புரவு தொழிலாளர்கள் அவங்க வீட்டுல பண்ண இந்த பிரச்சனைக்கு நீங்க அவங்க எதிர்வினை செஞ்சிருக்காங்கன்றீங்க. சவுக்க பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணல அப்படின்ற 2 விஷயம் சொல்றாரு. ஒண்ணு, நான் பேசினேன், அதை அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, இல்ல அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க போலன்னு ஒண்ணு சொல்றாரு. 2வது, அருணை குற்றம் சுமத்துறாரு. அருண் இதுக்கு பின்னாடி இருக்காரு, செல்வ பிறந்தகை பின்னாடி இருக்காரு, ஆர்கனைஸ்டா பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. திமுக அரசையும் குற்றம் சுமத்துறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது எல்லாவற்றுக்கும் சுற்றி கொண்டு திமுக அரசு மேல் குற்றத்தை வைப்பதற்கு இல்லையா? நான் இவ்வளவு சொல்றேன்ல, இவ்வளவு குற்றங்களுக்கு பின்னால் யார் இருக்கிறா? இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பின்னால் சவுக்கு சங்கரின் வாய் இருக்கிறது. அந்த வாய் மௌனமாகவோ அல்லது ஒழுக்கமாகவோ இருந்திருந்தால் இன்னைக்கு கொட்டப்பட்டது சாக்கடை. ஆனா சவுக்கு சங்கர் இவ்வளவு நாளும் கொட்டி கொண்டிருந்தது சாக்கடை. இது பிசிக்கலான சாக்கடை, அது வாயிலிருந்து வருகிற வார்த்தை சாக்கடை. நீங்கள் இந்த சமூகத்தை பொல்யூட்டட் ஆக்குறீங்க. இன்னைக்கு நடந்தது உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதி மட்டும்தான். அதை நீங்க கொஞ்சம் தண்ணியை விட்டு கழுவுனீங்கன்னா போயிடும். 2வது சென்ட் எடுத்தீங்கன்னா அந்த இடம் மனமாயிடும். ஆனா இந்த மக்களினுடைய வாழ்க்கையில் கொட்டிய சாக்கடை இருக்கு இல்லையா, இந்த சமூகத்தில் கொண்டு போய் கொட்டிய சாக்கடை இருக்கு இல்லையா, அதை யார் கிளீன் பண்றது? அது எத்தனை தாய்மார்கள், உங்களுடைய தாயை மாதிரி எத்தனை தாய்மார்கள், ஸ்ரீமதியின் தாய், ஸ்லோனிலின் தாய், இறந்து போன 15 உயிர்களின் தாய். இந்த நீட் விஷயமா ஒரு பையன் இறந்து போனான், அப்பயும் இதேதான் பேசுறாங்க. அவன் ஃப்ரெண்ட் ரொம்ப அழுதாரு. அதுலயுமே நீட் மட்டும் தான் படிப்பு இருக்கா, செத்தா சாவட்டும் போங்கன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருந்தாரு. அந்த மாணவர் இறந்தப்போ அப்படிதான். அதான் அப்போ என்னன்னா, இழப்பை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பம். நீங்க நல்லா கவனிங்க, அந்த பையன் இறந்தப்போ அடுத்த நாள் அவங்க அப்பா இறந்துட்டாரு. அப்படிப்பட்ட மன வலியை தாங்கி கொண்டிருந்த குடும்பத்திட்ட போய் நீ செத்தா செத்துப்போ, ஏன் நீ ஏன் இருக்கிற, இப்படிப்பட்ட அது மட்டும் தான் படிப்பா என்ன அப்படின்னு பேசுவது அந்த ஆணவம் இருக்கு இல்லையா? இன்னைக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க என்ன பேசினாலும் சரி, நாம பகுத்தறிவா எவ்வளவு பேசினாலும் சரி, சட்டப்பூர்வமா எது பேசினாலும் சரி, உணர்வு பூர்வமாக பாதிக்கப்பட்ட நபர்கள் இன்னைக்கு நான் என்ன கேட்கிறேன், துப்பாக்கி சூட்டில் இழந்த ஸ்னோலின் அம்மாட்ட கூப்பிட்டு சவுக்கு சங்கர் இப்படி பேசியிருக்கிறாரே, இவங்களுடைய வீட்டில் இப்படி கொட்டப்பட்டிருக்கிறதே, இன்னைக்கு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? நீங்க அந்த இறந்து போன அந்த பையன் இருக்கானே, நீட்ல இறந்து போன பையன், அவங்க குடும்பத்துல இருந்து கேளுங்க, இன்னைக்கு இப்படி கொட்டப்படுறது நீங்க இப்படி ஃபீல் பண்றீங்க. அப்போ நாங்க எல்லாம் செய்ய நினைத்ததைத்தான் நீங்கள் செய்திருக்கிறீர்கள், நாங்கள் இதை விட கூடுதலா தான் செய்யணும்னு விரும்பணும்னு தான் சொல்லுவாங்க. அதனால இது வெறுமனே அதாவது அதிகாரம் படைத்தவர்கள், வாய்ப்பு உள்ளவர்கள் செய்கிறார்கள், வாய்ப்பற்றவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள். ஆனா நான் இன்னொன்னு சொல்றேன், இந்த நபரை பொறுத்தவரை இது ஒரு புரோக்கர், ஒரு பிம்பு அப்படின்னு நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். அப்படிலாம் கிடையாது. இவர் ஒரு தாதா மாதிரி, ஒரு கூலிப்படை மாதிரி இயங்குகிறார். நீங்க ஒரு நபர் மீது அவதூறுகளை பரப்புவதற்கு நீ முடிஞ்சா என்னை அடிச்சுப்பார், தொட்டுப்பார், நான் ஒரு பத்திரிகையாளன்கிற போர்வைக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு ஜனநாயகம்ங்கிற கேடயத்தை வைத்துக்கொண்டு, பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிற அந்த கேடயத்தை வைத்துக்கொண்டு அவதூறுகளை பரப்பிட்டு இருக்கிறாரு, மிரட்டுகிறார். இல்லைன்னா நான் கேட்கிறேன், இன்னைக்கு 50,000 வாங்குறாங்க, சொகுசா வாழ்றாங்கிறீங்களே, 50,000 வாங்குகிற சொகுசா வாழ்ற அந்த கூலி தொழிலாளர்கள் எவ்வளவு பெரிய மாட மாளிகையில இருக்காங்க. அவங்க வீட்டு வாழ்க்கை, அவங்க வாழ்க்கை போய் நீங்க ஒரு நாள் வாழ்ந்து, அதனாலதான் அவங்க காட்டினாங்க, நான் காசு கொடுத்தா நீங்க போய் வாழ்வீங்க, நீங்க வாழ்வீங்களா? ஒண்ணு, கொட்டிவாக்கத்துல 2,500 ஸ்கொயர் ஃபீட் பெரிய வீடு வாங்கி வைத்திருக்கிறேன், தனி வில்லா வாங்கி வைத்திருக்கிறீர்கள், அது வந்தது தானே. அண்ணா நகர்ல வீடு, பெரிய பெரிய காரு, இனோவா, எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு
இந்த நான் என்ன சொல்றேன், ஒரு அரசு வேலையிலிருந்து வெளியில வந்தவர், ஒரு பத்திரிகையை ஒரு ஒரு ஊடகம் நடத்திட்டு இருக்கவர், ஒரு யூடியூப் நடத்தினா எவ்வளவு காசு வந்துடும்? 1,00,000க்கு மேல காசு பார்க்கறதே பெரிய விஷயம். அதிகபட்சமா உங்களுக்கு 1,00,000 வியூ போகுது. அதனால ஒரு 3 லட்ச ரூபா வச்சுக்கிடுவோம். 3 லட்ச ரூபா வாங்குகிறவர் 3,50 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கிட முடியுமா? சரி, ஒரு வீடு தான் அப்படின்னா கொட்டிவாக்கத்துல நீங்க தனி வில்லா வாங்க முடியுமா? அப்ப இவ்வளவு பெரிய வசதி வாழ்க்கை எப்படி முடியுது? அப்போ இந்த இடத்தில் இருந்துகிட்டு அவனை நீ சொகுசா வாழ்ற, 50,000 வாங்கிக்கிட்டு சொகுசா இருக்கிறன்னு சொல்லி இழிவுபடுத்துற. நீ அவர்களின் நிலைக்கு அவர்களுக்கு பரிந்து பேசவில்லை, அவர்களை இழிவாக பார்க்கிறாய். அதனுடைய எதிர்வினை தான் இது அப்படின்னு நான் பாக்குறேன். நீங்க சொல்லும் போதெல்லாம் ஒர்க்கிங் கிளாஸ்க்கு அகைன்ஸ்டா பேசுறாரு, உழைக்கும் மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இவர் பேசுறான்றீங்க. பட் அவர் வந்து எல்லா இடத்தையும் கிளைம் பண்றது வந்து நான் பேசுறதே அவங்களுக்காக தான், அரசு கொள்ளையடிக்கிறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, திருடுறாங்க, இதெல்லாம் எதிர்த்து மக்களுக்காக, அதுவும் அந்த கேஸ் போடுற பையனுக்காக, இந்த ஜொமேட்டோ ஊழியருக்காக, இவங்களுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். பல இடங்கள்ல அதை கிளைம் பண்ணியிருக்காரு. குருவம்பேட்டை ஜெகதீஷ் இறந்த போது செத்துப்போ அப்படின்னு சொன்னது எளிய மக்களுக்கு ஆதரவான பேச்சா? அல்லது ஸ்ரீமதி வந்து தவறான பெண், அவங்க லவ் பண்ணாங்க, ரொமான்ஸா இருந்தாங்கன்னு சொல்லி பேசுவது ஆதரவான பேச்சா? அவர் தாயை இழிவுபடுத்தி பேசுவது ஆதரவான பேச்சா? எளிய மக்களுக்கு ஆதரவான பேச்சா? ஒரு பெரிய முதலாளி, ஒரு கல்லூரியின் முதலாளி, அவர் கழுத்து வரைக்கும் கடனாக இருக்கிறாருன்னு சொல்லி அந்த முதலாளிக்கு ஆதரவாக பேசுவது ஏழை மக்களுக்கு ஆதரவாக பேசுறதா? குறிவைத்து சுட்ட காவல்துறைக்கு ஆதரவாக பேசுவது ஏழை மக்களுக்கு ஆதரவான பேச்சா? கோவணத்தை கட்டிட்டு இருக்கக்கூடிய சாதாரண விவசாயிகள், அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஈடி, அதற்கு ஆதரவாக பேசுகிறது யாருக்கு ஆதரவான பேச்சு? அப்ப இதையெல்லாம் நீங்க ஒப்பிட்டு பாருங்க. அந்த நபரை பொறுத்தவரையிலும் முழுக்க முழுக்க வன்மம் மட்டும் இல்லைங்க, அந்த உணர்விலேயே ஒரு தெனாவட்டு, எளிய மக்கள் மேல் அவ்வளவு உதாசீனமான பார்வை. நான் தான் சொல்றேன், எளிய மக்கள் பொங்குவதாக இருந்தால் இன்னைக்கு நடந்தது என்பது ஒரு அடையாளம் தான். அவர் உண்மையிலேயே பொங்கி எழுவதாக இருந்தால் அத்தனை பிரச்சனைகள் இவர் மேல் இருக்கிறது. அத்தனை பேரும் சேர்ந்து ரோட்டுக்கு வந்து உங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்தால் இது மட்டும் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த அளவிற்கான மோசமான விஷயங்களை நீங்கள் விதைத்து வைத்திருக்கிறீர்கள். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்ங்கிறது வந்து சாபம் கிடையாது, அது ஒரு சட்டம், அது ஒரு ரூல்ஸ், லா. நீங்கள் திணையை விதைத்தீர்கள், திணை வளர்ந்திருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் வினையை விதைத்திருக்கிறீர்கள், வினை இன்னைக்கு முளைத்து உங்கள் வீட்டுக்குள் சாக்கடையாக கொட்டி இருக்கிறது. நீங்கள் விதைப்பதாக இருந்தால் அது எந்த விதத்தில் வந்து கொட்டப்படும் அப்படின்னு எனக்கு தெரியாது. எது எப்படியோ, ஆனா ஒரு தனி நபரை முடக்குவது அப்படின்றது எப்படி சரியாக இருக்க முடியும் அப்படின்ற கேள்வியும் இருக்கு. அவர் வந்து திமுக அரசை கேள்வி கேட்கிறாரு, மக்கள் பிரச்சனை வந்து அவர் பேசுறாரு, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை பேசுறாரு, மக்கள் பிரச்சனை பேசுறீங்க, மக்களுக்கு எதிராக பேசுகிறார். மறுபடியும் என்ன இருக்குன்னா கூடாது. ஐம் ஹைலி, உண்மையில எனக்கு நான் இவ்வளவு பேர் தான் பேசிட்டு இருக்கிறேன், நீங்க வாட்டு புசுக்குன்னு மக்கள் பிரச்சனையை பேசுற, மக்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன வேணா பேசட்டும், அவர் பேசுவதற்கு ஒரு இன்னொன்னு சொல்றேன். இந்த நபர் மேல, இவர் மேல தொடர்ந்து கேஸுகள் கொடுத்து உள்ள போனாரு. போயிட்டு இவர் வெளியில வரும்போது வர்றதுக்கு முயற்சிக்கும் போது கூடுதலாக இவர் மேல் கொடுக்கப்பட்ட இன்னொரு வழக்கு, 17வது வழக்கு, 17வதாக இவர் மேல் தொடுக்கப்பட்ட வழக்கு, துப்புரவு தொழிலாளர்களை ஏற்கனவே ஒரு முறை இதே மாதிரி இழிவாக பேசி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்குக்கும் வாய்தா வாங்கிக்கிட்டு அதற்கும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டுதான் இவர் வெளியில வந்திருக்கிறாரு. நீ நல்லா புரிஞ்சுக்கங்க, துப்புரவு தொழிலாளர்களை ஒரு நேரம் இந்த முறை இவர் பேசினார்னு கிடையாது, ஏற்கனவே தொடுக்கப்பட்ட வழக்கு இருக்குது. நீங்க இவர் பேசிய மொத்த பேச்சையும் எடுத்து நீங்க வந்து சாட் ஜிபிடி இல்லைன்னா எதையாவது ஒரு இதுல கேட்டீங்கன்னா இவர் எவ்வளவு குற்றங்களை செஞ்சிருக்கிறாருன்னா அது அடிக்கிறோம். சரிங்களா? நீங்க இதுக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டியதில்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு அறிவுல ஒரு கேள்வி, சவுக்கு சங்கர் என்னென்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுத்து யார் யாருக்கு சாதகமாக யாருக்கு பாதகமாக இயங்கினார், என்னென்ன குற்றங்கள் அவர் மேல் இருக்குன்னா அவ்வளவு பட்டியல் இருக்குது. அவர் வந்து அரசுக்கு எதிராக இயங்குறாருன்னு சொல்றதெல்லாம் இது அயோக்கியத்தனம். மறுபடியும் சொல்றேன், சாதாரண மக்கள் மேல் என்ன தொடுத்த வார்த்தை தாக்குதலுக்கு, அவர்கள் வாழ்க்கையில் செய்த தாக்குதலுக்கு எதிராக நடவடிக்கை நடந்திருக்குது. இதை பொலிட்டிக்கல் சாயம் பூசாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய பொருள். ரொம்ப நன்றி தோழர், முக்கியமான கருத்தை முன் வச்சிருக்கீங்க. மக்கள் பார்த்து என்ன சொல்லலாம் பார்ப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் கருத்தை ரொம்ப நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே
நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.